ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். கிச்சன்லாம் பாருங்கள் எப்படி கசகசன்னு இருக்குது. நைட்டு போட்டதை போட்டபடியே போட்டு விட்டுட்டு போய் படுத்துட்டேங்க. காலையில் எனக்கும் ஒர்க் லீவு தான், சண்டே பசங்களுக்கும் ஸ்கூல் லீவு தான். கொஞ்சம் பொறுமையாக எழுந்திரிச்சு வேலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டேங்க. இப்போ லேட்டாக மார்னிங் 8 o'clock பக்கம் தாங்க எழுந்திரிச்சு வந்தேன். சரி, பால் கொஞ்சம் இருக்குது, சூடு பண்ணி காஃபி போட்டு குடிச்சிட்டு நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணணும். அடுப்பை தொடச்சி விட்டுட்டு பாத்திரத்தை கழுவி விட்டுட்டு தாங்க நான் சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணணும். அடுப்பெல்லாம் தொடச்சிட்டேன், கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு பாத்திரத்தை கழுவிட்டுருக்கேங்க. நான் பாத்திரத்தை கழுவிட்டுருக்கும் போதே எங்கள் பாப்பா வீடெல்லாம் பெருக்கி நல்லா நீட் பண்ணி வச்சுட்டாங்க. பாத்திரத்தெல்லாம் கழுவி நம்ம நீட் பண்ணி வச்சா மட்டும்தான் நம்ம அங்கே சமைக்கவே ஒரு மைண்ட் செட் இருக்கும், ரிலாக்ஸாக இருக்கும். இல்லைனா அது ஒரு பக்கம் கசகசன்னு நமக்கு சமைக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது அந்த இடத்துல. எனக்கு கிச்சனில் கொஞ்சம் நீட்டாக இருக்கணும், எல்லாமே கொஞ்சம் க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். கொஞ்சம் டயர்டாக இருந்தால் நைட்டு எல்லாமே ஆல்மோஸ்ட் நான் க்ளீன் பண்ணிடுவேன். ஆனால் நைட்டு டயர்டாக இருந்ததுனால எல்லாம் அப்படியே போட்டு விட்டுட்டு போய் படுத்துட்டேங்க கம்முன்னு. லீவ் டேஸில் தாங்க இந்த சிங்க்கெல்லாம் நல்லா எனக்கு ரிலாக்ஸாக பிடிச்ச மாதிரி கழுவ முடியும். மற்ற நாட்களில் எனக்கு ஒர்க் இருக்கிறதுனால நம்மளால் ஹரிபரியாக செஞ்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். பசங்க காலையில் எனக்கு டிஃபன் எதுவும் வேண்டாம், நாங்கள் கூழே குடிச்சிக்கிறோம் அப்படின்னு சொன்னதுனால ஆளுக்கு ஒரு டம்ளர் கூழ் கரைச்சி கொடுத்துட்டு அதுக்கு சைடிஷ் பாருங்கள், மாங்காய், சின்ன வெங்காயம், நைட்டு அரைச்ச கருவேப்பிலை சட்னி எல்லாமே கொடுத்துட்டேன். காலையில் அவங்க அதே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, துணியை மதியம் லஞ்சுக்கு செய்கிறதுக்கு முன்னாடி துணியை நம்ம லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணியை போட்டு டைமிங் செட் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணி போட்டுட்ருக்கேங்க. துணி துவைச்சிட்டு முடிக்கிறதுக்குள்ளே நம்ம லஞ்சும் செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேங்க. குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வீடியோ எடுக்கலை. மாமா காடை கொண்டு வந்திருந்தாங்க, அதான் காடை கிரேவி சாப்பாடு மட்டும் சரி செஞ்சிடலாம் சிம்பிளாக அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்காங்க. பசங்களுக்கு காலையில் காஃபி டீ எதுவும் கொடுக்கல, அந்த ஒரே ஒரு டம்ளர் கூழ் மட்டும்தான் குடித்தாங்க. ஸோ அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்காங்க. சாப்பாடு சிக்கன் காடை கிரேவி மட்டும் செஞ்சிட்ருக்கேன். செஞ்சு முடிச்சுட்டு தான் பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். ஒர்க்குக்கு போகிறனால எப்படா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் தான் இருக்கும். அதுக்குள்ளே துணியை துவைச்சிடுச்சுங்க, எடுத்து காய போட்டுட்டு தான் பசங்களுக்கு லஞ்ச் கொடுக்கணும். அங்கே பாருங்கள், எங்கள் சிண்டு, அங்கே ஒரு நாய் இருக்கு இல்லையா, அது எங்கள் சிண்டு தான். அது பேர் சிண்டுன்னு கூப்பிட்டாவே நல்லா பார்க்கும். நம்ம பேசுகிறதெல்லாம் அதுக்கு நல்லாவே புரியும், நல்லா பார்க்கும், கை கொடுக்கும். என் பையன்கிட்டலாம் நல்லா விளையாடும். என்னை பார்த்தா மட்டும் அது ரொம்ப பயப்படும். ஆனால் நான்வெஜ்னால் நல்லா சாப்பிடுங்க. மற்ற சாம்பார் சாப்பாடு, ரசம் சாப்பாடுனா அது சாப்பிடாது. 3 நாள் ஆனாலும் அது பட்னியாக தான் இருக்கும். அது இப்போ பயத்தில் படுத்துட்ருக்குங்க. நான் எதனா மிரட்டுவேன், திட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பயத்திலே என்னை பார்த்துக்கிட்டே படுத்துட்ருக்கு பாருங்கள். நான் அது மிரட்டுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது நல்லா விளையாடும். நல்லா நம்ம அங்கே வந்தோம் அப்படின்னா ஒர்க் முடிஞ்சு வரும்போது நம்மளை ஒரு சவுண்டு விட்டு, அது வாயில்லாத ஜீவன் தான், ஆனால் ஒரு சவுண்டு விட்டு அது நம்ம பேசுகிற மாதிரி நம்மக்கிட்ட பேசும். என் பையன்கிட்டலாம் நல்லா விளையாடும். சரிங்க, லஞ்சுக்கு சாப்பிட ரெடி ஆகிட்டோம். சாப்பாடு காடை கிரேவி. என் பையன் தோசை தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். அவனுக்கு மட்டும் 2 தோசை. நாங்களாம் சாப்பாடு சாப்பிட போகிறோம். வாழை இலையில் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டான் தம்பி. அதனால் வாழை இலையை அறுத்துட்டு வந்தான். சரி, அவங்களுக்கு வாழை இலையில் போட்டுட்டு நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு